விபி ராக்கர் சேனலுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய தோழர் வடிவேல் அவர்கள் என்னை சாட்டை துரைமுருகன் அடித்து விட்டான், எதற்கென்றே எனக்கு தெரியவில்லை என்று கேட்டார். வந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற இடத்தில், அனுதாபம் தெரிவிக்க வேண்டிய இடத்தில் எதற்காக ஒருவரை அடிக்க வேண்டும் என்று நான் கேட்பதற்காக போனபோது, உன்னையும் அடிக்கிறண்டா என்று சொன்னார். எதற்காக அடிக்க வேண்டும் என்று நான் கேட்கிற போது அவர் எங்களை அடித்தார். மக்கள் உடனே அங்கே கூடிவிட்டார்கள். மக்களே திருப்பி அவர்களை மறித்து கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு விரட்டி அடித்தார்கள். மக்கள் மீது அக்கறையுள்ள நபர்கள் இது போன்ற செயல்களை வந்த இடத்தில் செய்ய மாட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் இவர்கள் கலவர நோக்கத்தோடு காருக்குள் அடியாட்களோடு வந்துதான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு, அதுவும் கண்ணீர் ததும்ப கிடக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டமிடலோடு தான் அவர்கள் கள்ளக்குறிச்சி வந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிந்தது. அதுதான் இன்றைக்கு நடந்த சம்பவம். விரோதம் எதுவும் கிடையாது. தமிழ் தேசிய மீட்சிப்படை தலைவர், எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய பெருமகனார் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டிலே அங்கே திருமணம் செய்தார். சாதி மறுப்பு திருமணமாக செய்தார். திருமணம் செய்த ஓராண்டுகளுக்குள் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சில கயவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த பெண் கணவனை இழந்த கைமண்ணாக இருந்த காலகட்டத்தை சேட்டை துரைமுருகன் பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணின் தகப்பனாருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அதோடு மட்டுமல்ல, புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் அமைந்திருக்கிற வடகாடு கிராமத்தில் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையை காணாமல் செய்துவிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்த நபர்தான் இந்த சேட்டை துரைமுருகன். அண்ணன் முத்துக்குமாருடைய கல்லறையை இடித்த பெருமை இந்த சேட்டை துரைமுருகனுக்குத்தான் உண்டு. அந்த வகையில் நான் பதிவு செய்தது உண்மை. அதை காரணம் காட்டி மனதிற்குள் வைத்துக்கொண்டு மக்கள் கதறுகிற இடத்தில் வந்து தன்னுடைய அடியாட்கள் பலத்தோடு வந்து அடிக்க வருகிறார் என்றால் இவர்களெல்லாம் மக்கள் சேவகர்களா என்பதை கேள்வி எழுப்ப நான் வினைகிறேன். பொதுமக்கள் என்னை சேட்டை துரைமுருகன் அடிக்க வருகிற போது மறித்து கொண்டார்கள். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக இந்த மக்களோடு கிடக்கிறேன், இந்த மக்களோடு பழகுகிறேன், மக்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். மயான பூமிகளில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த பூத உடல்களுக்கு மக்கள் மத்தியில் நின்று நானும் அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மக்கள் என் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அங்கே சேட்டை துரைமுருகன் அடிக்க வந்த நேரத்தில் மக்கள் என்னை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து பத்திரப்படுத்தினார்கள். சேட்டை மீண்டும் மீண்டும் அடிக்க வந்தபோது காருக்குள் அவன் வைத்திருந்த அடியாட்களும் இறங்கி வந்து தாக்க முயற்சித்தார்கள். ஊர் பொதுமக்களே அவர்களை காருக்குள் ஏற வைத்து விரட்டி அடித்து விட்டார்கள். இதுதான் அங்கே நடந்தது. இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. ஏனென்றால் இவருடைய வளர்ப்பு அப்படித்தான் இருக்கிறது. ஒரு துக்ககரமான 52 உயிர்களுக்கு மேல் பலியாகி இருக்கிற அவலக்குரல் கேட்கிற ஒரு சூழலில் இவர்கள் மகிழுந்தலை அடியாட்களோடு வந்து பரபரப்பாக இருக்கிற மக்கள் மத்தியிலேயே வந்து இவர்கள் கலவரம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த கயவர்களை மக்கள் அடையாளப்படுத்தி தான் உடனடியாக அங்கே இருந்து விரட்டி அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் தான் அதுக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தலைவன் வழியில் நான் சொல்லுகிறேன், பேசினால் பேசுவேன், அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்கிறதான் என் தலைவனுடைய தாரக மந்திரம். அந்த அடிப்படையில் அவன் வடிவேலை தாக்கியதற்கு பிறகும் என்னை தாக்க வந்ததற்கு பிறகும் நான் திருப்பி தாக்கியது உண்மைதான். இன்னும் நான் சொல்ல வேண்டுமானால் அந்த இடத்தில் தாக்க வேண்டிய எண்ணம் எமக்கு இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் தற்காப்புக்காக தன்னை தடுப்பதற்காக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்தில் உருவானது. இது வந்து நீங்கள் முதல்ல நாம் தமிழர் கட்சி நான் நிறைய வந்து பேசியிருக்கிறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் இது போன்ற அயோக்கியர்களை களையெடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஏனென்றால் மக்கள் மத்தியில் அவப்பெயர்களை உருவாக்கி கொண்டு ஒரு இயக்கத்தை வழிநடத்த முடியாது. மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம் நாம் தமிழர் கட்சி. ஆரம்ப நிலையில் அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு எவ்வாறெல்லாம் நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம் என்பது சீமானுக்கு நன்றாக தெரியும். இடையில் வந்த அந்த சேட்டை துரைமுருகன் போன்ற அயோக்கியர்களை எல்லாம் அவர் பக்கத்திலே வைத்துக்கொண்டு இது போன்ற காழ்ப்புணர்ச்சி தன்மையோடு மக்கள் கூடியிருக்கிற இடத்தில் மக்கள்
துன்பத்தில் இருக்கிற நேரத்தில், துயரத்தில் இருக்கிற நேரத்தில் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய மக்கள் சேவை எவ்வாறு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், இடைத்தேர்தலில் அவர்கள் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த கலவரத்தை கள்ளக்குறிச்சியிலேயே திட்டமிட்டு நடத்துவதற்கு சாட்டை துரைமுருகனை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரை விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தோழர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். நாம் தமிழரிலிருந்து விலகிய தோழர்கள் என்னிடத்திலே தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். பத்திரமாக இருங்கள், பத்திரமாக சென்னைக்கு வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஒன்றும் பயமில்லை, வழியில் பயமில்லை, மடியில் கனமில்லை என்று நான் இருக்கிறேன். மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறேன். மக்கள் விடுகிற கண்ணீரில் நனைந்து கொண்டிருக்கிறேன். நானும் அந்த மக்களோடு கதறி துடித்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயமாக சென்னை வருவேன். இது போன்ற கயவர்களை உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும். இவர்களெல்லாம் பிரபாகரன் என்கிற தலைவனை நெஞ்சிலே ஏற்றிக்கொண்டு பொய்ப்பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருப்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நோக்கம் கலவரம் செய்வது. ஆகையால் தான் காருக்குள் மகிழுந்துக்குள் அடியாட்களை வைத்துக் கொண்டு வந்தார்கள். நாம் தன்னந்தனியாக வந்து நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம், மக்களோடு நிற்கிறோம். கலவரம் செய்ய வேண்டிய ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு 7-8 பேரை காருக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு அவர்களை இறக்கி வைத்து கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு வந்த செய்தி தான் இன்னைக்கு நடந்தது. கண்டனம் அவர் தெரிவிக்க மாட்டார். ஏனென்றால் அவருடைய வளர்ப்பு அப்படித்தான் இருக்கும். சீமானே அப்படி இருக்கிற போது சீமான் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கும் என்று குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதற்கெல்லாம் சீமான் கண்டிக்க மாட்டார். சீமான் என்னை அடித்தால் சந்தோஷப்படுவார் என்று தான் நான் கருதுகிறேன். அனைத்து தரப்பு மக்களும் என் கரத்தை பிடித்துக் கொண்டு பத்திரமாக இருங்கள், நேற்று முதல் இன்று வரை எங்களோடு பயணிக்கிறீர்கள், இவனெல்லாம் யாரு, இவன் எப்போ வந்தான் என்று வசைமொழி பாடுகிற நிகழ்ச்சி தான் அங்கே நீங்களும் பார்த்தீர்கள். மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை சாட்டை என்கிற இந்த சேட்டை உள்ளே நுழைந்தால் மக்களே திருப்பி தாக்குகிற அவலச்சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். ஏனென்றால் கதறுகிற பிஞ்சு குழந்தைகள், நான் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறேன், அந்த பிள்ளைகளிடம் பேசி கொண்டிருக்கிறேன், ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த சேட்டை துரைமுருகன் என்னை தேடியதாக பல பேர் வந்து என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அதை கடந்துதான் அந்த குழந்தைகளிடம் பேசி கொண்டிருந்தேன். துக்கம் தொண்டை அடைக்கிறது. இதே நோக்கமாக கொண்டுதான் இன்றைக்கு அவர்கள் திட்டமிட்டு இங்கே வந்து கலவரத்தை உருவாக்குவதற்கு இந்த சேட்டை துரைமுருகன் நடந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக நாம் இன்னும் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அடியாட்களோடு வந்த சேட்டை துரைமுருகன் எங்களெல்லாம் அடித்துவிட்டு ஓடிவிடலாம் என்று கருதினார். மக்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியை விட்டு. இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் தான் நமக்கு முக்கியம். மக்களே சொன்னார்கள், அண்ணா உங்களை பத்திரமாக பார்க்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டாம், அவர்கள் வழக்கு தொடுத்தால் சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம், ஆகையால் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் பொறுமையாக போங்கள், வந்த வேலையை முடிப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று மக்கள் என்னிடத்திலே பேசினார்கள். அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் என்னிடத்திலே வந்து விசாரித்தார்கள். உண்மை தன்மையை நான் சொன்னதை காட்டிலும் பொதுமக்களே உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். தேர்தலில், இடைத்தேர்தலில் எப்பொழுதுமே நாம் கடந்த கால வரலாறு, ஹிஸ்டரி சோசிமி வே வழியில் வரலாறை பாடமாக எடுத்தோமேயானால் ஆளுங்கட்சி தரப்பினர் தான் அதிகமாக வென்றிருக்கிறார்கள். நீங்கள் கேட்பதைப் போல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் எந்த கட்சிக்கும் நிச்சயமாக வாக்குகள் கேட்பதில் தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இடுகிற கட்டளைக்கு கட்டுப்பட தயாராக நின்று கொண்டிருக்கிறேன்.